மெயினாக உங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ எடுக்கிறேன். நான் கடைக்கு வந்து ஒரு ப்ரெட்டு போடுறதுக்காக ப்ரெட் அல்வா போடுறதுக்கு என்னென்ன அளவு என்னென்ன மெஷர்மெண்ட் கேட்டேன். உங்களுக்காக தான் இந்த வீடியோ எடுக்கிறேன். முந்திரி 50 கிராம் எடுத்திருக்கேன். வெள்ளரி வந்து சாறு பருப்பு மொத்தமாக சேர்த்து 50 கிராம். மில்க் மேட் எடுத்திருக்கேன். மாடர்ன் ப்ரெட்டு 650 கிராம் இருக்குது. ஓகேவா, 650 கிராமு. சர்க்கரை வந்து 1 கிலோ இல்லை 3/4 கிலோ வாங்கியிருக்கேன். ஓகேவா. மில்க் மேடு. பால்கோவா கிடைக்கல. ஓகேவா, பால்கோவா போட்டால் நல்லாயிருக்கும், பால்கோவா இல்லை. அப்புறம் ஒரு கேசரி பவுட்ரு வாங்கியிருக்கேன். எல்லோ வேணால் எல்லோ போட்டுக்கோ, ஆரஞ்சு வேணால் ஆரஞ்சு போட்டுக்கோ. ஓகேவா. தண்ணி வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சுருக்கேன். அப்படி பால் போடுறதா இருந்தால் பால் 1 லிட்டர் போடலாம். இப்போ நீ கடைக்கு தானே போடுற, அதனால் வந்து ஒரு வேளை இன்றைக்கி மீறும், அது நாளைக்கு எடுத்து வைக்கிற மாதிரி இருக்கும். நீ நாளைக்கு எடுத்து வச்சா புளிச்சு போயிடும். அதனால் வந்து தண்ணி யூஸ் பண்ணுறது பெட்ரு. ஓகேவா. மொத்தம் ப்ரெட்டு, இந்த ப்ரெட்டு அப்படியே கூட போட்டு வறுக்கலாம். ஆனால் வந்து ஒழுங்காக ஃப்ரை ஆகாது. ஏன்னா ஆயில் வந்து 1 லிட்டர் தான் போட்டிருக்கேன். அதனால் வந்து சின்ன சின்னதாக வெட்டிக்கிறேன். இதுவே வந்து கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்து அப்படியே ப்ரெட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா ஃப்ரை ஆகும். ப்ரெட்டு வந்து இந்த அளவுக்கு வந்து செவக்க வச்சுக்குவோம். ஓகேவா. கொஞ்சமாக ஒரு வெள்ளையான்னு எடுத்துன்னு வச்சுக்கேன், எடுத்து வச்சு உன்னால் சாப்பிட முடியாது. இப்போ இந்த ப்ரெட்டெல்லாம் பார்த்தா குறைஞ்சபட்சம் ஒரு 4 நாள் 5 நாள் வச்சு சாப்பிட்லாம். நீ வெள்ளையாக எடுத்து போட்டுன்னு வச்சுக்கேன், ஒரு மாதிரியா மாவாக இருக்கும். அது வந்து கடையில் ரெஸ் பாக்கெட் இருக்குல்ல, அது வாங்கி நம்ம போட்டு பண்ணிடலாம். நீ இன்னொரு ப்ரெட்டை வறுக்கிறேன்னா இதில் வந்து தூள் இருக்கும். இந்த தூள் இருக்கு இல்லையா, இந்த தூள் வந்து நீ வந்து ஃபுல்லாக எடுத்துரு. ஏன்னா நீ வந்து மறுபடியும் ப்ரெட்டு வறுக்கும்போது அந்த ப்ரெட்டு வந்து கொஞ்சம் கருகருப்பாக தூள்லாம் போய் அந்த ப்ரெட்டில் ஒட்டிக்கும். அதனால் வந்து நல்லா இருக்காது. முந்திரி திராட்சை வந்து நெய்யில் தான் வறுக்கணுமா, ஆனால் அப்படியும் கிடையாது, இந்த எண்ணெயிலே போட்டு வறுத்து எடுத்துடலாம். ஆனால் இப்போ போட்டால் உடனே கருப்பாயிடும். இந்த சும்மா சாம்பிளுக்கு ஒன்று போடுறேன். இதை உடனே போட்டு நம்ம உடனே எடுத்துடலாம். இப்போ நம்ம உடனே போட்டு உடனே எடுத்துடலாம். ஆனால் என்ன ஆகும்னா முந்திரி வந்து உனக்கு வேகாது. போட்ட உடனே கருப்பாயிடும் பாரு, அது ஒன்றும் நல்லா இருக்காது. அது வந்து வேகணும் தான் நறுக்கு முறுக்கு இருக்கும். நம்ம நெய்யில் தான் வறுக்கணும்னு அவசியமும் கிடையாது. ஒரு 10-15 ப்ரெட்டு இருந்துச்சுன்னா நெய் போட்டுக்கலாம். இது வந்து கம்மியாக தானே இருக்குது, அதனால் வந்து முந்திரி இட்லியே போட்டுக்கலாம். ஒரு ப்ரெட்டு 650 கிராம் ப்ரெட்டு. இது வந்து 1.5 லிட்டர் தண்ணி. ஓகேவா. 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றலை. ஓகேவா, 1 லிட்டர் தண்ணி ஊற்றிருக்கேன். சரியா. தண்ணி வந்து ஒரு ப்ரெட்டுக்கு 1 லிட்டர் கணக்கு வச்சுக்கோ. நல்லா கிட்ட ஒரு ப்ரெட்டுக்கு 1 லிட்டர் தண்ணி கணக்கு வச்சுக்கோ. சரியா. 10 ப்ரெட்டு இருந்தால் 10 லிட்டர் தண்ணி. அப்போ 20 ப்ரெட்டு இருந்தால் 20 லிட்டர் தண்ணி. ஆனால் 20 ப்ரெட்டு இல்லை 10 ப்ரெட்டு இருக்கும்போது நம்ம 20 லிட்டர் தண்ணி கட்ட முடியாது, கம்மியாக தான் கட்டணும். அப்போது 10 ப்ரெட்டு இருந்துச்சுன்னா 9 லிட்டர் தண்ணி, அது மாதிரி தான் நீ கட்டணும். ஓகேவா. இப்போ வந்து ஒரு ப்ரெட்டு 1 லிட்டர் தண்ணி கட்டியிருக்கேன். தேவைன்னா போட்டுக்கலாம். சரியா. சர்க்கரை வந்து 3/4 கிலோ. இது வந்து ஏன் நான் 3/4 கிலோ போட்டிருக்கேன்னா 1 கிலோ போடலாம் சர்க்கரை. நம்ம பால்கோவா ஸ்வீட்லெஸ் பால்கோவா போடுறோம், 1 கிலோ ஒரு கிலோ சர்க்கரை போடலாம். ஸ்வீட்லெஸ் பால்கோவா போடுறோம், 1 கிலோ சர்க்கரை போடலாம். நான் 3/4 கிலோ சர்க்கரை போட்டிருக்கேன். பால்கோவா இல்லை, நான் பால்கோவா வாங்கலை, மில்க் மேட் வச்சுருக்கேன். ஓகேவா. இதில் என்ன ஒரு மேட்டர்னா, இது வந்து நீ கடைக்கு யூஸ் பண்ண போகிற, ஃபங்க்ஷனுக்கு கிடையாது. இதுவே ஃபங்க்ஷன் வச்சிங்களேன், கொஞ்சம் எல்லாமே வந்து தூக்கலாக இருக்கணும். ஓகேவா. எல்லாமே தூக்கலாக இருக்கணும். அதனால் வந்து கம்மியாக போடுவாங்க. இது வந்து நம்ம 3/4 கிலோ சர்க்கரை. இப்போ இன்றைக்கி மீந்துச்சு, நம்ம நாளைக்கு எடுத்து வைக்க போகிறோம். இல்லை நாளைக்கு மீந்துச்சு, அதுக்கு அடுத்த நாளைக்கு எடுத்து வைக்க போகிறோன்னா அப்போ வந்து நீ 1 கிலோ சர்க்கரை வந்து போட்டோன்னா உனக்கு வந்து சர்க்கரை தூக்கலாக காமிக்கும், ரொம்ப அதிகமாக காமிக்கும். இப்போ இது வந்து உனக்கு நீ போட்டோன்னா இப்போயும் உனக்கு கரெக்டாக இருக்கும், அது நாளைக்கு அடுத்த நாளைக்கும் உனக்கு கரெக்டாக வந்துடும். நீ இப்போ வந்து 3/4 கிலோ சர்க்கரை போட்டோன்னா அது அடுத்த நாளைக்கெல்லாம் உனக்கு வந்து கரெக்டாக வந்துடும். ஓகேவா. இந்த சர்க்கரை தண்ணியிலே வந்து பால்கோவா போட்டுக்கலாம். ஓகேவா. மில்க் மேடும் போட்டுக்கலாம். என்ன ஒரு மேட்டர்னா கிண்டினே இருக்கணும்.
ஏன்னா கீழே போய் உட்காந்துக்கணும், இது கிண்டினே இருக்கணும். இப்போ நம்ம இதெல்லாம் போடலை, ஓகேவா. கொஞ்சோண்டு கேசரி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தண்ணி கொதிக்கிறதுக்கு முன்னாடி ப்ரெட்டை போடக்கூடாது, தண்ணி கொதிச்சாதான் ப்ரெட்டு போடணும். தண்ணி வந்து நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வறுத்து வச்சுக்கலாம் ப்ரெட்டு, வறுத்து வச்ச ப்ரெட்டு இதில் போட்டுக்கலாம். தண்ணி நல்லா கொதி வந்துட்டு பிறகு ப்ரெட்டு போட்டாச்சு. நல்லா யோசிச்சுக்கோ, இது வந்து கடைக்கு செய்கிறதுக்கு, சரியா. ஃபங்க்ஷனுக்கு வந்து கொஞ்சம் பால்லாம் போட்டு அது கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவோம். அது வந்து கொஞ்சம் பாதாம் போடுவோம், ஓகேவா. இது வந்து கடைக்கு ஃபங்க்ஷன் அளவுக்கு இருக்கும், ஓகேவா. ஃபங்க்ஷன் அளவுக்கு வந்து நல்லா சூப்பராக இருக்கும். இது மாதிரி தான் ஃபங்க்ஷன் செய்யணும்னா அது கிடையாது. அதுக்கு பாதாம், முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை, நிறையா இதெல்லாம் இருக்கும். கடைக்கு இது போதும். ப்ரெட்டு போய்ட்டு நல்லா உடையணும். இந்த ஒரு மில்க் மேடு வந்து 3 ப்ரெட்டுக்கு போடலாம், ஓகேவா. ஒரு மில்க் மேடு 3 ப்ரெட்டுக்கு போடலாம். அப்போ இது வந்து நான் கொஞ்சம் தான் போட போகிறேன். இப்போ இதுக்கு வந்து எசன்ஸ் போடலாம், வெண்ணிலா, ரோஸு, அது மாதிரி எசன்ஸ் போடலாம். ஆனால் நான் என்ன போடுவேன்னா ஏலக்காய், சர்க்கரை ரெண்டுமே எடுத்து அரைச்சி பவுடராக வச்சுப்போம். இந்த எசன்ஸ் பாட்டில் இருக்கு இல்லையா, அது வந்து அர்ஜென்ட்டு சம்டைம்ஸ் போடுவேன், சம்டைம்ஸ் வந்து நான் போட மாட்டேன், ஓகேவா. இப்போ வந்து ஏலக்காவும் சர்க்கரையும் அரைச்சி வச்சுருக்கேன், அந்த பவுட்ரு தான் போட போகிறேன். வெள்ளரி விதை சால்பருப்பு இருக்கு இல்லையா, இதை வந்து கொஞ்சம் அப்படியே போடுவேன். இந்த முந்திரி கொஞ்சம் போட்டுக்கிறேன். இந்த வெள்ளரி விதை சாரப்பருப்பு, இந்த முந்திரி ஏன் இப்பயே போட்டு கொஞ்சம் கலக்குறேன்னா, நம்ம மேலே டெக்கரேஷன் பண்ணும்போது அதுக்கப்புறம் கிண்டுனா போய் ஒழுங்காக கிண்டாது, ஓகேவா. இப்போ கொஞ்சம் போட்டு கிண்டிட்டேன்னு வச்சுக்கேன், அதுக்கப்புறம் அது கரெக்டாக ஆகிடும். இந்த அளவுக்கு வந்து ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிடுச்சு, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. லைட்டாக கொஞ்சம் கொஞ்சம் ப்ரெட்டு தெரியும், ஓகேவா. இந்த மாதிரி ப்ரெட்டு வந்து இந்த மாதிரி வந்து ப்ரெட்டு தெரியும். அது தெரிஞ்சால் தான் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஃபுல்லாகவே கூழாகிட்டேன்னு வச்சுங்களேன், நல்லா இருக்காது. அதனால் வந்து இல்லை இன்னும் கொஞ்சம் கரையணுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா கிண்டுனா உடஞ்சிடும், ஓகேவா. ஆனால் வந்து இதுவே போதுமானதாக இருக்கும். அவ்வளோதான், ஆஃப் பண்ணிட்டேன், முடிஞ்சிச்சு. நெய் மேலே ஒரு 2 கரண்டி போட போகிறேன், சும்மா வாசனை தான். நம்ம ப்ரெட்டு வறுக்கும் போதும் இல்லை உள்ளே நெய் போட்டேன்னு வச்சிங்களேன், சாப்பிடும்போது சாப்பிட திகட்டும், சாப்பிட முடியாது. அவ்வளோதான் ஜி, ப்ரெட் அல்வா ஓவர். இதை வந்து இப்பயே சாப்பிட்டாலும் சூப்பராக இருக்கும், ஒரு 10 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டாலும் வேறு லெவலில் இருக்கும், ஓகேவா. இது ப்ரெட் அல்வா முடிஞ்சு. வேறு எதுனா வேணும்னா என்கிட்ட கேளு ஜி, நல்லா கேட்டுக்கோ. ஃபங்க்ஷன்னா பால் போடுங்க, ஓகேவா. பால் போட்டு செஞ்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட்டில் இருக்கும், தண்ணியை விட பால் சூப்பராக இருக்கும். ஆனால் வந்து நீ எடுத்து வச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் பால் தேவையில்லை. இப்போ இது கடைக்குனால இப்படி சொன்னது. இதுவே ஃபங்க்ஷன்னா பாதம், முந்திரி அதிகமாக போடுற மாதிரி இருக்கும், திராட்சை போடுற மாதிரி இருக்கும், எல்லாமே அதிகமாக போடுற மாதிரி இருக்கும். இல்லைங்க எனக்கு வந்து ப்ரெட் அல்வா போடணும், எனக்கு வந்து எந்த எக்யூப்மெண்ட் தேவையில்லைன்னா இப்போ நான் சொன்னேன் இல்லையா, ப்ரெட்டு, சர்க்கரை இது மட்டும் போட்டாலே போதும். இந்த முந்திரி, திராட்சை, வெள்ளரி விதை அதெல்லாம் ஒன்றுமே தேவையில்லை. ப்ரெட்டு, சர்க்கரை, தண்ணி அது மட்டும் போட்டாலே கூட நல்லா தான் இருக்கும். ஆனால் கொஞ்சம் முந்திரி, சாரப்பருப்பு அதெல்லாம் போட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ நட்ஸ் எல்லாம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் வியாபாரம் நல்லா ஆகும். அதுக்கு வந்து நீங்கள் போடாமலே இருக்கலாம், போட்டாலும் தப்பு கிடையாது, ஓகே. ஆனால் ஃபங்க்ஷனுக்கு வந்து போட்டு தான் ஆகணும். எல்லோ கலர் இருந்தால் எல்லோ கலர் போடுங்க. நான் எப்போவுமே ஆரஞ்சு தான் யூஸ் பண்ணுவேன், நான் ஆரஞ்சு போட்டிருக்கேன், ஓகேவா. இல்லை ஒன்றுமே தேவையில்லை, நான் கலரே தேவையில்லை அப்படியே போட்டுக்கிறேன்னா நல்லா இருக்காது, ஒரு மாதிரியாக வெள்ளையாக இருக்கும். இப்போ இந்த பார்வை இருக்கு இல்லையா, இந்த பார்வை வந்து அந்த ஒயிட் கலரில் வராது. ஓகே, அஸ்ஸலாமு அலைக்கும் ஜி, மறக்காமல் துவா பண்ணு, ஓகேவா. பாய்.